ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ்னா என்ன? அப்படிங்கிறத ஒரு ஜெனரிக் வியூவா பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு பீட்சா ஷாப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து, அங்க வந்து ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பேசிக்கா அப்ரூவல் ப்ராசஸ்னா என்ன? சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அது எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஒரு சின்ன டெமோவும் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ்னா என்ன சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, அப்ரூவல் ப்ராசஸ நீங்க போன வீடியோல பார்த்தீங்க. கரெக்ட்டா? அதாவது ஒரு சேல்ஸ் ரெப் வந்து ஒரு சேல்ஸ முடிக்கிறதுக்கு அவருடைய மேனேஜர்ட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வாங்குறாரு. ஒருவேள அந்த சேல்ஸ் வந்து ஹையர் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்குறாங்க. இல்ல நம்பர் ஆஃப் பீட்ஸா வந்து கூடும்போது, அவர் வந்து 2 லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ்ட்ட வந்து அப்ரூவல் வாங்குறாரு. கரெக்ட்டா? இந்த என்டயர் ப்ராசஸ வந்துட்டு ஆட்டோமேட் பண்றது தான் இந்த அப்ரூவல் ப்ராசஸ் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகே. சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இந்த அப்ரூவல் எல்லாத்தையுமே நீங்க நீங்க சப்மிட் பண்றதா இருக்கட்டும், உங்க சேல்ஸ் ரெப் வந்து ஒரு அப்ரூவலுக்கு வந்து ஒரு சப்மிட் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க ஆட்டோமேட் பண்ண போறீங்க. ஸோ ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேஷன கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஒண்ணுமே இல்ல அப்ரூவல் ப்ராசஸ்னா, நீங்க ஆட்டோமேட் பண்ண போறீங்க. எத ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா, இந்த ரெக்கார்ட்ஸ அப்ரூவ் பண்றதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ நீங்க ஆட்டோமேட் பண்ண போறீங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பேசிக்கா உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ்னா இதுதான் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல. ஓகேயா? ஸோ ஒரு அட்மினா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நெறைய காம்பினேஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ எந்த மாரியான ரெக்கார்ட்லாம் வந்துட்டு சப்மிட் ஆகணும்? என்ன மாரியான ரெக்கார்ட்லாம் வந்துட்டு யார்கிட்ட அப்ரூவ் ஆகணும்? யார்கிட்ட அப்ரூவலுக்கு போகணும்? ஓகேயா? ஸோ எந்த மாரியான சினாரியோல ஒரு அப்ரூவல வந்து ரிஜெக்ட் பண்றது? அப்படிங்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க ஆஸ் அ அட்மின் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இத கான்ஃபிகர் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ரெக்வயர்மென்ட் வந்து ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு அட்மினா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ரெக்வயர்மென்ட்ட கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான், இந்த ஸ்டெப்ஸ நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ எந்த ரெக்கார்ட சப்மிட் பண்ணலாம்? என்ன மாரியான ரெக்கார்டு யார்கிட்ட அப்ரூவலுக்கு போகணும்? எப்ப ரிஜெக்ட் ஆகணும்? அப்டிங்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஆஸ் அ அட்மின் நீங்க தான் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. ஓகே. ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் வந்து அப்ரூவ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா? ஒரு ரெக்கார்ட் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கணும் உங்க ஆர்க்ல? ஏதாவது நீங்க ஃபீல்ட வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல ஒரு இமெயில் அனுப்பணுமா? இல்ல ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அடுத்த ஆக்ஷன் என்ன? அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க சீனியர் மேனேஜ்மென்ட். ஸோ அந்த ஆக்ஷன்ஸையும் நீங்க தான் ஆஸ் அ அட்மின் நீங்க தான் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ நான் இப்ப வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு பிரீஃபா சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ண போறீங்க. அப்ரூவல் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட் பண்ண போறீங்க. எத ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா, ரெக்கார்ட்ஸ அப்ரூவ் பண்றதுக்குரிய அந்த ப்ராசஸ. ஸோ எப்படி ஆட்டோமேட் பண்ண போறீங்க? நெறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ண போறீங்க. ஸோ அதுல வந்து நீங்க எதெல்லாம் அப்ரூவ் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா முதற்கொண்டு நீங்க தான் செட் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்து இந்த ரெக்கார்ட் அப்ரூவலோ, ரிஜெக்ட்டோ ஆகம்போது, அடுத்த ஆக்ஷன் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்களே தான் டிசைட் பண்ண போறீங்க. வித் யோர் அ ஆக்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து நெறைய இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் ஆக்ஷன்ஸ்ல என்னலாம் இருக்குன்னு. ஸோ நம்மகிட்ட வந்து அப்ரூவல் ஆகம்போது நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும்? ரிஜெக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும்? ரீகால்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் அத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நீங்க என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கணுமோ, அத நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மினா நமக்கு வந்து பிசினஸ் ரெக்வயர்மென்ட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த அப்ரூவல் ப்ராசஸ வந்து நம்மளால கிளியரா வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாட் இஸ் அப்ரூவல் ப்ராசஸ் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எந்த மாரியான சினாரியோஸ்லலாம் நமக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ்க்குள்ள வந்து அப்ரூவல் ப்ராசஸ் உடைய ஹெல்ப் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
ஓகேயா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரியல் டைம் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து சேல்ஸ் கிளவுட் படிக்கும்போது கொட்டேஷன் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதாவது கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே கோட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்மளுடைய ரெக்வயர்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரெக்வயர்மென்ட். ஒரு கஸ்டமர் வந்து கொட்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்காரு. அதாவது நம்மளுடைய சேல்ஸ் ரெப் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு கோட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இந்த ஸ்டேஜ்ல அந்த கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 50%க்கு மேல டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த சேல்ஸ் ரெப் உடைய பிரிவிலேஜோ இல்ல அவங்களுடைய அத்தாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட்க்கு டிஸ்கவுண்ட் குடுக்கக்கூடிய ரைட்ஸ் இவங்களுக்கு கிடையாது. ஓகேயா? ஸோ சீனியர் மேனேஜ்மென்ட்ட கன்சல்ட் பண்ணாம இவங்களால இந்த டிஸ்கவுண்ட்ட வந்துட்டு கண்டிப்பா குடுக்க முடியாது அந்த கஸ்டமருக்கு. ஸோ இந்த பிசினஸ் அவங்க க்ளோஸும் பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த கொட்டேஷனுக்கு வந்து ஒரு பிடிஎஃப்பும் கிரியேட் பண்ண முடியாது. ப்ரொபோசலும் குடுக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த டிஸ்கவுண்ட்க்காக என்ன பண்றாங்க, ஹையர் மேனேஜ்மென்ட்ட வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ ஒருவேள 50%க்கு கீழ அதாவது ஒரு 10% 20% இருந்துச்சுன்னா, இவங்களே அத சாங்ஷன் பண்ணிருவாங்க. பட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து ஹையரா இருக்கறனால, சேல்ஸ் ரெப்பால தானாவே வந்து அத அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மேனேஜர்ட்ட இம்மீடியேட் மேனேஜர்ட்ட வந்து ஒரு அப்ரூவல்க்காக வந்து ஒரு சப்மிட் பண்றாங்க. ஒரு ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்றாங்க. இந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணலாம்னா, அவர் வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டு, குடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன அவர் தான் எடுப்பாரு. ஸோ அப்ரூவ் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷன மேனேஜர் தான் எடுப்பாரு. ஸோ அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க அதுக்கேத்த மாரியான டெசிஷன் சேல்ஸ் ரெப் எடுத்து ப்ரொபோசல வந்து கிளையன்ட்க்கு குடுத்துருவாங்க. ஓகேயா? ரிஜெக்ட் ஆனாலும் அதுக்கேத்த மாரி அவங்க ஒரு ப்ரொபோசல கிளையன்ட்க்கு பாஸ் பண்ண போறாங்க. ஓகே. இது எல்லா ப்ராசஸையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் Salesforceல. ஓகே. இது ஒரு ரியல் டைம் சினாரியோ. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ஒரு சினாரியோ பார்க்கலாம். எங்க வந்து அப்ரூவல் ப்ராசஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த சினாரியோ பாருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரியா? நம்மகிட்ட ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஒரு ஹை டீல் அதாவது ஒரு பிக் டீல் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ த அமௌண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 1 மில்லியன். ஓகேயா? ஸோ அப்ப என்ன பண்றாங்க அந்த சேல்ஸ் ரெப்பால வந்துட்டு இம்மீடியட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீல நீங்க க்ளோஸ் பண்ணணும்னா, அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க க்ளோஸ் பண்ணணும். அதாவது க்ளோஸ்ட் 1ஓ, க்ளோஸ்ட் லாஸ்ட்டோவோ ஏதோ ஒண்ண நீங்க ஆக்குறீங்க. இப்ப நம்ம கேஸ்ல வந்து க்ளோஸ்ட் 1ன்னே வச்சுக்குவோமே. பிகாஸ் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. க்ளோஸ்ட் ஒன்னா நீங்க ஆக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த அமௌண்ட் ஹையர் அமௌண்ட்டா இருக்கும்போது, சேல்ஸ் ரெப்பால வந்து இந்த ரெக்கார்ட வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேயா? அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அவங்க, மேனேஜ்மென்ட்ட அதாவது சீனியர் மேனேஜ்மென்ட்டோட அப்ரூவல் இல்லாம அவங்க க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து திருப்பியுமே அவங்க மேனேஜர்ட்ட அப்ரூவல் கேட்பாங்க. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையரா இருக்கறனால, மேனேஜரும் இந்த இடத்துல வந்துட்டு அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து சீனியர் மேனேஜர் அதாவது இந்த வைஸ் பிரசிடென்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றாரு. ஓகேயா? ஸோ ஒருவேளை இவர் அப்ரூவ் பண்ணியிருந்தாலும், வைஸ் பிரசிடென்ட் உடைய அப்ரூவல் தான் ஃபைனல் டெசிஷனா இருக்கும். ஸோ இப்ப வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, அவர் வந்துட்டு சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு, இது வந்து அப்ரூவ் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷன அவர் எடுப்பாரு. ஸோ நம்ம கேஸ்ல இப்ப ஒருவேள அப்ரூவே பண்றாருன்னு வச்சுக்கோமே, இமேஜின் பண்ணலாம். ஒருவேள இந்த ரெக்வெஸ்ட்ட வந்து அவர் அப்ரூவ் பண்றாருன்னா, மேனேஜர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்துட்டு ரெப்புக்கு வந்து பாஸ் பண்ணுவாரு. அந்த ரெப்பால இப்ப தான் வந்து இந்த ரெக்கார்ட 2 பேர்கிட்ட இருந்தும் அப்ரூவல் வந்தா மட்டும் தான் குளோஸ்ட் ஒன்னா மாத்த முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து 2 லெவல்ஸ் போகுது. ஓகேயா? 2 லெவல் ஆஃப் அப்ரூவல்க்காக வந்து 2 லெவல் ஆஃப் மேனேஜ்மென்ட்ட நம்ம வந்து அப்ரூவல் வாங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கார்ட வந்து குளோஸ் பண்ண முடியுது. ஓகேயா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து Salesforceக்குள்ள வந்து எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் வந்து என்ன மாரியான சினாரியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெமோ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? டெமோ பாருங்க. எப்படி வொர்க் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்ப நம்ம பார்த்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட் பண்ணிடலாம். Salesforce யூஸ் பண்ணி. ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்களா ஒரு ப்ராசஸ் எல்லாமே இந்த என்டயர் ப்ராசஸ் இவர் அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், மேனேஜர் அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணா தான் இந்த ரெக்கார்ட குளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும் Salesforceல.
இதை எப்படி பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து ஒரு டெமோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். அதுல நீங்க பாருங்க எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன சினாரியோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, டெமோ சினாரியோ பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம ஆர்க்ல வந்து ஒரு ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகுதோ, ஸோ ஒரு ஹை வேல்யூனா இட் கேன் பி மோர் தேன் 1 lakh ஆர் 2 lakh. ஓகேயா, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து ஒருவேளை அது நெகோசியேஷன் ரெவ்யூ ஸ்டேஜ்ல இருக்கு, அதாவது க்ளோஸ் டு ஒன்னோ க்ளோஸ் லாஸ்டோ அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேயா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அமௌண்ட்டுமே வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. சரியா, சோ இந்த ஸ்டேஜஸ்ல, அதாவது ஸ்டேஜும் இந்த ஸ்டேஜா இருக்கு, அமௌண்ட்டும் ஹையரா இருக்கும் போது ஒரு சேல்ஸ் ரெப்பால வந்து மேனேஜருடைய அப்ரூவல் இல்லாம இதை க்ளோஸ் டு ஒன்னா மாத்த முடியாது. இதுதான் நம்ம சினாரியோ. ஓகேயா, சோ என்னுடைய ஆர்க்ல நான் வந்து தாரக்னு ஒரு மேனேஜர் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இவர் தான் மேனேஜர். சோ இவர் தான் வந்து அப்ரூவர். நமக்கு அப்ரூவர்னா இவர் தான் நம்மளுடைய சேல்ஸ் ரெப்புடைய அப்ரூவல் ரெக்வஸ்ட வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவார். ஓகே, அவர் அப்ரூவும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகேயா, சோ சேல்ஸ் ரெப் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்றாரு, அதாவது ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து அவர் தான் அனுப்புவார். ஸோ இதுதான் நம்ம சினாரியோ. ஓகேயா, இப்போ நம்ம ஆர்குக்கு போகலாம். நான் உங்களுக்கு யூசர்ஸ் காட்டுறேன், யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஆர்க்ல நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஐ எம் ஹேவிங் அ சேல்ஸ் ரெப். ஓகே, ஒரு சேல்ஸ் ரெப், இவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப், அந்த பேருமே சேல்ஸ் ரெப்னு தான் வச்சிருக்கேன். மேனேஜர் தாரக்ன்னு இருக்கிறவர் தான் வந்து நம்மளுடைய மேனேஜர். ஓகேயா, இவர் தான் நம்மளுடைய அப்ரூவர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து we are going to login as sales rep. ஓகே, நம்ம சேல்ஸ் ரெப்பா லாகின் பண்ணிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ரூவல் ப்ராசஸ்க்காக ஒரு ஆப் பேஜும் ஒன்று கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஆப் பேஜ்ல பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவல் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம். ஓகே, இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணிட்டு, ஓகே, நான் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நான் இப்போ யாரா லாகின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்க மேல நீங்க பார்க்கலாம், நான் சேல்ஸ் ரெப்பா லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேயா, ஸோ புது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ டெமோ அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் என்னுடைய ரெக்கார்டு, அதாவது இந்த ரெக்கார்டு வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு வந்து நான் ஒரு சில கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க இப்போதைக்கு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ரெக்கார்டுமே வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வந்து போகாது. எந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்க வந்து கிரைட்டீரியா செட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிரைட்டீரியாக்குள்ள வருதோ அந்த ரெக்கார்டு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போகும். ஸோ நான் ஏற்கனவே என்ன வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் வந்து அமௌண்ட் வந்து எப்பெல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 1 lakh இல்ல 2 lakh இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து அப்ரூவலுக்கு வந்துட்டு சப்மிட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 lakhsன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, ஸோ 3 lakhs, அதாவது மோர் தேன் 1 lakh 2 lakh இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து சப்மிட் ஆகணும். சரியா, சப்மிட் ஆகணும்னா அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளே போகணும். ஸ்டேஜ் வந்து நான் என்ன வந்து கிரைட்டீரியா கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ரிவ்யூவா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள என்ட்ரு ஆகணும். ஓகே, ஸோ நான் வந்து 2 கிரைட்டீரியா கொடுத்துருக்கேன், என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு. ஸோ 3 lakhsக்கு மேல இருக்கிற ரெக்கார்டு, நெகோசியேஷன் அண்ட் ரிவ்யூ ஸ்டேஜ்ல இருக்கிற ரெக்கார்டு, அதாவது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் மேனேஜர்கிட்ட போய் அப்ரூவலுக்காக உள்ள போக வேண்டிய ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், நான் வந்து ஒரு கஸ்டம் ஃபீல்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்கார்ட் வந்து அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கஸ்டம் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிற கஸ்டம் ஃபீல்டு. ஓகேயா, இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு. இதுல வந்து இனிஷியலா வந்து இன்னும் இந்த ரெக்கார்டு அப்ரூவ் ஆகாதனால ஆட்டோமேட்டிக்கா பெண்டிங்ல இருக்கு. ஸோ இது வந்து எப்போ அப்ரூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ரெக்கார்டை வந்து நம்மளுடைய சீனியர் மேனேஜர் அப்ரூவ் பண்றாரோ அப்பதான் அப்ரூவ் ஆகும். ரிஜெக்ட் பண்ணிட்டாரா ரிஜெக்ட் ஆயிரும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அதை தான் நான் அப்ரூவல் ப்ராசஸ்ல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கஸ்டம் பிக் லிஸ்ட் வேல்யூ, இனிஷியலா அது பெண்டிங்ல இருக்கு. சரியா, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நம்ம வந்து படிக்க போறோம் எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கேன், அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள போற மாதிரி. அண்ட் இப்போ இனிஷியலா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இது நம்ம செலக்ட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலா டிஃபால்ட் வேல்யூவா பெண்டிங்கா இருக்கு. சரியா, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். சரியா, நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு
ஐ வில் கோ டு த ஸ்லைட். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து க்ளோஸ் டு ஒன்னா மாற்ற முடியாதுன்னு நான் சொல்றேன். ஓகே, அப்ரூவல் வந்து என்னுடைய மேனேஜர் அப்ரூவல் இல்லாம நான் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் டு ஒன்னா மாற்ற முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் இருக்கு. ஓகேயா, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஐம் கோயிங் டு க்ளோஸ் ஒன் மாத்துறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. ஓகேயா, பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஃப்ரம் த மேனேஜர் இஸ் ரெக்வயர்ட் பிஃபோர் க்ளோசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ளோஸ் ஒன். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஷோ யூ த மெசேஜ். ஸோ இது வந்து ஒரு கஸ்டம் வேலிடேஷன் ரூல் மெசேஜ். ஓகே, நான் வந்து ஒரு வேலிடேஷன் ரூல் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, எந்த ரெக்கார்ட்லாம் நெகோசியேஷன் ரிவ்யூ ஸ்டேஜ்ல இருக்கோ, அமௌண்ட் வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 lakhா இருக்கோ, அந்த ரெக்கார்டெல்லாம் மேனேஜருடைய அப்ரூவல் இல்லாம நான் வந்து க்ளோஸ்டு ஒன்னா மாத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வேலிடேஷன் ரூலுமே செட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ நான் இந்த ரெக்கார்டை க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த ரெக்கார்டை நான் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்காவும் இருக்கு. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க நல்லா கவனிங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கு. கரெக்டா, சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை நான் வந்து பேஜ் லேஅவுட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் எப்படி பண்றது அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண போறேன். ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணதுமே கமெண்ட்ஸ் கேட்கும். ஓகே, நான் என்ன பண்றேன், ப்ளீஸ் அப்ரூவ். ஓகேயா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ சப்மிட் பண்றேன். இந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து என்னுடைய மேனேஜருக்கு போகுது. நம்ம பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய மேனேஜர் வந்து தாரக். கரெக்டா, இப்போ வந்து என்னுடைய ரெக்கார்டு வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் ஆயிருக்கு. சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐ வில் ஜஸ்ட் கோ டு தி இதை லாக் அவுட் பண்ணிடலாம். சரியா, இந்த ரெக்கார்டை வந்து இந்த மாதிரி சேல்ஸ் ரெப்ல இருந்து லாக் அவுட் பண்ணிடலாம். நம்ம தாரக்கா இருக்காங்கல்ல, அந்த மேனேஜர் தாரக் மேனேஜருக்கு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சப்மிட் பண்ணிட்டேன். கரெக்டா, சேல்ஸ் ரெப் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. நம்ம தாரக்கூடிய இமெயில போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு வந்து மெயில் எதுவும் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு பாருங்க. ஸோ அப்ரூவல் ரெக்விசிஷன் ஃபார் ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தாரக்கூடிய இமெயில்ல வந்துட்டு ஐ எம் ஏபிள் டு சி த இமெயில். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு இமெயிலும் வந்துருது. ஓகே, ஸோ ப்ளீஸ் அப்ரூவ் மை ரெக்வஸ்ட்னு சொல்லி இங்க இருந்துமே இந்த ரெக்கார்டுக்கு போற லிங்க் இருக்கு. ஓகேயா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம வந்துட்டு ஆர்குக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து தாரக்கூடிய ஆர்க்ல இருக்கேன். சரியா, நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் கோ டு தி ஆப். ஓகே, நான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குனே ஒரு ஆப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் கோ டு தட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸ் ரெப் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட், அதாவது என்னுடைய ரெக்கார்டை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா, இப்போ இந்த தாரக்கூடிய ஹோம் பேஜ்ல பாருங்க, யூ வில் பி ஏபிள் டு see this. கரெக்டா, உங்களால வந்துட்டு இந்த டெமோ 2024 அப்படிங்கிற ரெக்கார்டை தான் நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ சப்மிட்டட் பை த சேல்ஸ் ரெப். ஓகேயா, ஸோ இது ஐட்டம்ஸ் டு அப்ரூவ் அப்படிங்கிற இந்த காம்பனண்ட்ல நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. இதையும் எப்படி இங்க கொண்டு வர்றது, இந்த ஹோம் பேஜ்ல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். we'll be seeing in the next videos. ஓகே, ஸோ இப்போ இந்த இங்க வந்து ஈஸியா அவருடைய ஹோம் பேஜ்லயே, தாரக்கூடிய ஹோம் பேஜ்லயே வந்து நம்மளால என்ன பண்ண முடியுது, we are able to view the ஐட்டம்ஸ் டு அப்ரூவ். ஓகே, இதெல்லாம் நீங்க அப்ரூவ் பண்ண வேண்டிய ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஈஸியா வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது. கரெக்டா, சோ இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை அப்ரூவ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரீஅசைன் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், அப்ரூவ் பண்ண போறேன். சோ தாரக்கா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ரொஃபைல் வந்து தாரக் மேனேஜர். ஓகேயா, சோ நான் வந்து இங்க இருந்து அப்ரூவ் பண்றேன். சோ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து அப்ரூவ்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். சோ அப்ரூவ் ஆகுது. ஓகேயா, சோ ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுமே அந்த ரெக்கார்டிங் இருக்காது. ஓகே, சோ ஒரு மேனேஜர் வந்து அவர் அப்ரூவ் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ்லாம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டாரு. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் நம்ம வந்து சேல்ஸ் ரெப்பா லாகின் பண்ணுவோம். இப்போ அந்த டெமோ 2024 ரெக்கார்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு நம்மளுடைய மேனேஜர். ஓகேயா, சோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல போயிட்டு டெமோ 2024 இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டு. ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளால க்ளோஸ்ட் ஒன்னா மாத்த முடியுதான்னு பார்க்கலாம். அண்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் நம்ம ஒரு கஸ்டம் ஃபீல்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதோடைய ஸ்டேட்டஸையும் போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டா மாறிடுச்சு. ஓகேயா, சோ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சேல்ஸ் ரெப் உடைய இமெயில போய் பாருங்களேன். யூல் பி ஏபிள் டு see a mail for him also. ஓகே, தாரக் மேனேஜர் இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஓகே, சோ என்ன வந்திருக்கு பாருங்க, டெமோ 2024 ரெக்கார்ட் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு தாரக்ட்ட இருந்து. ஓகே, ரெப்புக்கு வந்து வந்திருக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி சேல்ஸ் ரெப்ஸ் ப்ரொஃபைல். ஓகேயா,
ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆட்டோமேட்டடா நம்ம பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம ஆட்டோமேட் பண்றது தான் ஒரு அட்மினோட ஜாப். ஓகேயா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. போன தடவை என்னால க்ளோஸ் பண்ண முடியல. கரெக்டா. இப்போ நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றேன் இந்த ரெக்கார்டை. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களால இது வந்து க்ளோஸ் பண்ண முடியுது. கரெக்டா. ஸோ இதுதான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஓகே. ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் நடக்கும். ஓகேயா. சோ இதுல நீங்க நிறைய வந்துட்டு டேர்ம்ஸ்லாம் இருக்கு. ஓகே. இதை எப்படி கிரியேட் பண்றது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து நம்மளுடைய ஸ்லைட்ஸ்ல பார்த்துட்டு வரலாம். ஓகே. இப்போ நீங்க பார்த்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு டெமோவா பார்த்துருக்கீங்க. ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டை நீங்க அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணதுமே இமீடியட்டா அது வந்து கிரைட்டீரியா நம்ம செட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு அப்ரூவல் ப்ராசஸ்க்குமே நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா செட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா ரெக்கார்டுமே வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வர்றதுமே நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. உங்களுக்கு உங்க கம்பெனில என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்க வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வந்து கொண்டு வரலாம். ஓகேயா. எல்லா ரெக்கார்டுக்குமே வந்து நமக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட் இருந்து அப்ரூவல் தேவைப்படாது. ஒரு சில ரெக்கார்ட்ஸுக்கு தான் தேவைப்படும். அது என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற டிசிஷன் நீங்க அந்த கிரைட்டீரியால கொடுக்க போறீங்க. ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ற அந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் வந்து கிரைட்டீரியாக்குள்ள ஃபாலோ ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளே போகாது. ஓகேயா. அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளே என்டர் ஆகாது. ஓகே. ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ற ரெக்கார்ட் வந்து கிரைட்டீரியாக்குள்ள பாஸ் ஆகுது. அதாவது நம்மளுடைய சினாரியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த டெமோல ஆப்பர்ச்சுனிட்டி வேல்யூ மேல 2 லேக்ஸ்க்கு மேல இருக்கணும், இல்ல 1 லேக்குக்கு மேல இருக்கணும். ஸ்டேஜ் வந்து நெகோசியேஷன் அண்ட் ரிவ்யூல இருக்கணும். கரெக்டா. இந்த 2 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே. ஐ ஷோ யூ த வாக் த்ரூ ஆல்சோ. ஸோ இதுதான் கிரைட்டீரியா. ஓகே. அந்த கிரைட்டீரியாவை பாஸ் பண்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன். ஸோ நம்ம சேல்ஸ் ரெப் முதல்ல வந்து சப்மிட் பண்ணார் ரெக்கார்டை. கரெக்டா. அவர் சப்மிட் பண்ணதுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சு. கரெக்டா. ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும். ஓகே. ஸோ யாரு அந்த அப்ரூவரோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் அலர்ட் ஒன்று நம்ம அனுப்பிட்டோம். ஃபீல்டையும் நீங்க அப்டேட் பண்ணீங்க. ஐ ஹோப் நான் உங்ககிட்ட காமிச்சேன். அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு ஃபீல்ட் அப்டேட் இருந்துச்சு. அதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ரெக்கார்ட் வந்து பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. கரெக்ட்டா. இனிஷியலா சப்மிட் பண்ணும்போது பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேயா. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 4 ஆக்ஷன் இருக்கு. ஓகேயா. சப்மிட் பண்ணும்போது ஃபீல்ட் அப்டேட், டாஸ்க் கிரியேட் பண்ணிருக்கலாம். இமெயில் அலர்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அவுட்பவுண்ட் மெசேஜ் நீங்க அனுப்பிக்கலாம். அவுட்பவுண்ட் மெசேஜ்ங்கிறது வந்து சேல்ஸ் போர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்க்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா அதையும் நீங்க இங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன். ஓகேயா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த லெவல் என்ன செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டுக்கு வந்து மல்டிபிள் அப்ரூவர்ஸ் உடைய அப்ரூவல் தேவைப்படுதா அப்படிங்கிற டெசிஷன் இந்த இடத்துல அது செக் பண்ணும். சோ சில நேரம் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து 2 லெவல் ஆஃப் அப்ரூவர்ஸ் கூட நமக்கு தேவைப்படுறாங்க. கரெக்டா. ஒருவேளை உங்க ரெக்கார்ட் வந்து அந்த கிரைட்டீரியாவை சேர்ந்த ரெக்கார்டா இருந்துச்சு, அதாவது மல்டிபிள் அப்ரூவர்ஸ் உடைய அப்ரூவல் தேவைப்படுற ரெக்கார்டா இருக்கு அப்படின்னா அது வந்து அப்ரூவல் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புக்கு போயிரும். இந்த ஸ்டெப்ல வந்து மல்டிபிள் அப்ரூவர்ஸ் உடைய அவங்களுடைய கிரைட்டீரியா, அவங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேயா. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு வாக் த்ரூ பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு அப்ரூவர்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவர் யாரு, செகண்ட் அப்ரூவர் யாரு, தேர்ட் அப்ரூவர் யாரு அப்படிங்கிற ஒவ்வொரு அப்ரூவல் ஸ்டெப்ஸும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எல்லா அப்ரூவரும் அப்ரூவ் பண்றாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்றாங்களான்றத பொறுத்து அதுலயே அதுக்கும் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதை பொறுத்து நீங்க வந்து ஒரு சில டெசிஷன் நம்ம எடுப்போம். ஓகேயா. ஒருவேளை எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் சிக்னல் இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்புக்கு வந்துரும். இந்த ஸ்டெப்லயுமே திருப்பி அதே ஆக்ஷன் தான். ஆக்ஷன்னாலே நீங்க வந்து அப்ரூவல் ப்ராசஸ்ல என்ன நினைச்சுக்கணும்னா இந்த 4 ஆக்ஷன் தான். ஃபீல்ட் அப்டேட், டாஸ்க், இமெயில் அலர்ட், அவுட்பவுண்ட் மெசேஜ். ஸோ நீங்களா ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆக்ஷன், ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல வந்து ஃபீல்ட வந்து அப்ரூவ்டுன்னு மாத்திட்டேன். அப்ரூவல் ஸ்டேட்டஸ.
சரியா? சோ அதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்றதுதான். ஒரு அட்மின் கான்ஃபிகர் பண்றதுதான். ஒரு இமெயிலுமே நான் அனுப்பிட்டேன் ரெப்புக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். அந்த இமெயில் வந்து இப்ப நீங்க பார்த்தீங்க இல்லையா? இங்க ஒரு இமெயில் வந்துட்டு, இந்த இமெயிலுமே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரெப்புக்கு நான் இங்க வந்து ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் என்னுடைய ரெக்கார்ட் வந்து ஃபைனலா அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு இமெயில் வரணும் அப்படிங்கிற அந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஒருவேளை இந்த 2 அப்ரூவர்ல இல்ல 3 அப்ரூவர்ல ஏதாவது ஒரு எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன் வரப்போது. அங்கேயும் உங்களுக்கு 4 ஆக்ஷன் இருக்கு. ஓகே. நீங்க அதுக்கேத்த மாரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லா ஸ்டெப்பும் மல்டிபிள் அப்ரூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மட்டும் நடக்கிற ஸ்டெப்ஸ். ஒருவேளை மல்டிபிள் அப்ரூவர்ஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட் அப்ரூவர் யாரு? உங்களுடைய இம்மீடியட் அப்ரூவர் உங்க மேனேஜரா இருக்காரா? அவருடைய அப்ரூவல் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த இந்த ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிரும். அப்ரூவல் ஸ்டெப்ஸ்க்கு போகாது. சோ அடுத்து வந்து உங்களுடைய ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷனுக்கு போயிரும். அங்க இவர் அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, அப்ரூவ்டுக்குரிய ஆக்ஷன் நீங்க குடுக்க போறீங்க. ஒருவேளை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, ரிஜெக்ஷனுக்குரிய ஆக்ஷன் நீங்க குடுக்க போறீங்க. இப்படிதான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலா வொர்க் ஆகும். ஓகேயா? இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் காட்டப் போற நான் எப்படி உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சேனோ, அந்த டெமோவ நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற அந்த இத காட்டுறேன். எப்படி அப்ரூவல் ப்ராசஸ் நான் கிரியேட் பண்ணேன்றத காட்டுறேன். இந்த வீடியோல நீங்க இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆர்க்ல செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? செட்டப் கிளிக் பண்ணிட்டு கோ டூ த குவிக் ஃபைண்ட். ஓகே. குவிக் ஃபைண்ட்ல நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்ன்னு டைப் பண்ணணும். ஓகே. So let us type that. ஸோ ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இதுக்கு கீழே வந்து அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அப்ரூவல் ப்ராசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு லாக் அவுட் ஆஸ் சேல்ஸ் ரெப். ஓகே, நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ சேல்ஸ் ரெப்பா லாக் அவுட் பண்ணிட்டு லெட் அஸ் கோ டு தி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. அண்ட் தென் இப்போ குவிக் ஃபைன்ல திருப்பியும் நான் என்ன பண்றேன், அப்ரூவல் ப்ராசஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இதுதான் நான் வந்து கான்ஃபிகர் பண்ண இந்த ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற அப்ரூவல் ப்ராசஸ். ஓகேயா? ஸோ அப்ரூவல் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றீங்களோ, அந்த ஆப்ஜெக்ட் நீங்க இதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை நீங்க டிராப் டவுன் பண்ணீங்கன்னா, இந்த ஆர்க்ல இருக்கிற எல்லா கஸ்டம் ஆப்ஜெக்ட்டும் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ஓகேயா? ஸோ நான் வந்து என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேயா? ஹை வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தென் இதுதான் நேம். ஓகே, நேம் கொடுத்துருக்கேன் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு. ஓகே. அதுல நெறைய வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி நான் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையுமே வந்து அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள அலோ பண்ணல. ஸ்பெஷல் என்ட்ரி கிரைட்டீரியா அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் காலம்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 1 லேக்கா இருக்கணும். ஸ்டேஜ் வந்து நெகோசியேஷன் ரிவ்யூவா இருக்கணும். இந்த ரெக்கார்ட்ஸ மட்டும் எனக்கு அலோ பண்ணும் அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ளன்னு சொல்லி இங்கேயே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? சோ இப்படி நீங்க பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க. ஓகேயா? உங்களுடைய ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி கிரைட்டீரியாவ வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் அப்ரூவல் ப்ராசஸ்க்குள்ள உள்ள வரப்போகுது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் போலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, யாரு வந்து உங்களுடைய ஆட்டோமேட்டட் அப்ரூவர்? ஓகேயா? சோ அத நீங்க இங்க டிட்டர்மைன் பண்ண போறீங்க. சோ நான் ஆக்சுவலி வந்துட்டு இங்க மேனேஜரவே சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு செக்ஷனையா டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டெப்ஸ்ன்றத மட்டும் பாருங்க. ஓகேயா? சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். ஒரு ரெக்கார்ட வந்து சேல்ஸ் ரெப் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ரெக்கார்ட அவரால எடிட் பண்ணவே முடியாது. அப்ரூவல் ப்ராசஸ்க்கு சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு அவர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட் வந்து லாக் ஆயிக்கணும். எடிட் பண்ண முடியாது. அந்த கான்ஃபிகரேஷனையும் நீங்க இங்கேயே செட் பண்ணிக்கலாம். சோ ரெக்கார்ட் வந்து லாக் மோட்ல இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மட்டும் தான் அந்த ரெக்கார்ட எடிட் பண்ணணுமா அப்படிங்கறதை நீங்க செட் பண்ண போறீங்க. இல்ல அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரும் இல்லைன்னா அவருக்கு கரண்ட்லி அசைன்ட் அப்ரூவர் அவர் யாரையாவது அப்ரூவரா அசைன் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த அவருக்குமே வந்து ரைட்ஸ் கொடுக்குறீங்க இந்த இடத்துல எடிட் பண்றதுக்கு. சோ சேல்ஸ் ரெப் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரெக்கார்ட அவரால எடிட் பண்ண முடியாது. யார எடிட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷனை இங்க தான் செட் பண்ண போறீங்க. ஓகேயா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரீஃபா பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இமெயில் டெம்ப்ளேட் நீங்க வந்து அனுப்பணும், என்ன மாதிரியான இமெயில் நீங்க அனுப்பணும் அப்படிங்கறத நீங்க ப்ரையராகவே ப்ரீ ரெக்விசைட்டாவே நீங்க என்ன பண்ணணும், இமெயில் டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அப்ரூவல் ப்ராசஸ்க்காக. அப்பதான் நீங்க இங்க இமெயில் டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? எந்த இமெயில் டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும், அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில் டெம்ப்ளேட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு இமெயில் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறீங்க. ஓகேயா? ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய அப்ரூவல் பேஜ், ஓகேயா? அப்ரூவல் பேஜ்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்க இங்க தான் கான்ஃபிகர் பண்ண போறோம். இத பத்தி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ இதோட எக்ஸாம்பிள் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்து உங்களுடைய அப்ரூவல் ஹிஸ்டரி வந்து டீடைல் பேஜ்ல எப்படி இருக்கும். ஓகே. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அதை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. இங்கெல்லாம் இந்த ஃபீட்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஒரு ரெக்கார்ட சப்மிட் பண்றதுக்கு அப்ரூவலுக்கு அப்படிங்கிற டெசிஷன் நீங்க இங்க எடுக்க போறீங்க. ஓகேயா? சோ இங்க வந்து நான் என்ன குடுத்திருக்கேன்னு பாருங்க. அலோவ்ட் சப்மிட்டர் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியுடைய ரெக்கார்ட் ஓனருக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. சோ அந்த கான்ஃபிகரேஷன இங்க நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் சேல்ஸ் ரெப் வந்து ரெக்கார்ட கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் பண்றாரு. ஓகேயா? சோ அந்த கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு. சோ யாரெல்லாம் ரீகால் பண்ணலாம்? ஒருவேளை நான் ஒரு ரெக்கார்ட சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நான் அத ரீகால் பண்ணணும் அப்படின்னா, இத பத்தி நம்ம டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். பட் இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், யாரு வந்து அலோவ்ட் இனிஷியல் சப்மிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர்ன்னு சொல்லிட்டு. ஓகேயா? சோ இதுதான் வந்துட்டு என்டையர் ஸ்டெப்ஸ். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்து டீடைலா பார்க்க போறோம். எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ஓகே. இப்படி நீங்க வந்து ஒரு பேஜ் பார்ப்பீங்க. சோ நீங்க குடுத்திருக்கிற என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா இருக்கும். ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேயா? இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன். நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு இமெயில் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா வந்து தாரக்கு போகுது. சோ அதுக்கு ஒரு இமெயில் டெம்ப்ளேட் நான் இங்க வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ரெக்கார்ட் வந்து சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல்டு அப்டேட் நடக்குது. கரெக்ட்டா? நான் சொல்லியிருந்தேன் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இந்த 4 ஆக்ஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒண்ண கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே கூட வேணும்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் ஸ்டெப்ஸ். சோ நான் இங்க வந்து ஒரே ஒரு அப்ரூவர். எனக்கு வந்து மேனேஜர் மட்டும் தான் அப்ரூவர். சோ எனக்கு ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஓகேயா? ஸ்டெப் 1 மட்டும் தான் இருக்கு. சோ அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுலயுமே நீங்க ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ மேனேஜர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஒரு இமெயில் அனுப்பணும்னு நினைக்கிறாரா, அத நீங்க பண்ணலாம். இல்ல அந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா நீங்க ஃபீல்ட் அப்டேட் எதுவும் கஸ்டமைஸ்டா பண்ணணுமா, அத நீங்க இங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ அந்த மாரி விஷயங்கள். இங்க வந்து மல்டிபிள் அப்ரூவல் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜருக்கு மேல ஒரு ஒரு பெர்சன் இருக்காரு அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் மாரி ஆளுங்க இருக்காங்கன்னா, சோ நீங்க அதையுமே இங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ அடுத்து வந்து ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன். ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா அப்ரூவல் ஸ்டெப்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது மல்டிபிள் பெர்சன்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு இருக்காங்க உங்க ஆர்க்லனா, மேனேஜருக்கு அப்புறமா வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. சோ இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட, எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸே நடக்கும். இங்கேயுமே நீங்க வந்து ஃபைனலா ரெக்கார்ட் அப்ரூவ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு அப்ரூவல் ரெக்வெஸ்ட்க்கு வந்துட்டு அப்ரூவல் ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு இமெயில் அலர்ட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்க போறீங்க. ஃபீல்ட் அப்டேட்டும் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய ரெக்கார்ட் வந்து அப்ரூவ்டா மாறுது ரெக்கார்டு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, நான் என்னுடைய ரெக்கார்ட அன்லாக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அன்லாக் பண்ணிடுறேன். ஓகேயா? அதே மாதிரி தான் ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷனுமே. ஓகே. சோ இதுதான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ நம்ம இப்ப வந்துட்டு நீங்க இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெறைய கீ டெர்ம்ஸ் பார்த்திருப்பீங்க. கீ டெர்ம்ஸ்னா இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன், அப்ரூவல் ஸ்டெப்ஸ். இதுக்குரிய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்லைட்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகேயா? சோ ஐ ஹோப் உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. சோ அப்ரூவல் ஆக்ஷன்ஸ் தான் தெரிஞ்சிருப்பீங்க. கரெக்டா? இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன், ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன், ஃபைனல் ரிஜெக்ஷன் ஆக்ஷன், ரீகால் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கரெக்டா? சோ ஆக்ஷன்ஸ்னாலே வந்து உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் தான் இருக்கு அப்ரூவல் ப்ராசஸ்ல. ஓகே. சோ அத நெறைய தடவ பார்த்துட்டோம். கரெக்ட்டா? சோ இது ஒவ்வொன்னுக்கும் என்ன அர்த்தம்ங்கிறதையும் இந்த ஸ்லைட்ல குடுத்துருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. நான் உங்களுக்கு ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டு என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க ஸ்லைடையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீ டெர்ம்ஸ். நான் சொன்ன மாரி கீ டெர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ஸ்டெப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ ஒரு அப்ரூவல் நடக்கணும் அப்படின்னா, மல்டிபிள் அப்ரூவர்ஸ் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு அப்ரூவருக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கலாம்.
ஓகே, ஒருத்தர்ட்ட அப்ரூவல் வாங்கினதும் நீங்க ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம், ஒருத்தர்ட்ட அப்ரூவல் வாங்கினதும் நீங்க ஒரு இமெயில் அனுப்பலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நடக்கிறதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு, நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஆஸ் அ அட்மின். ஓகே, ஸோ ஈவன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ரெக்கார்ட் வந்து எனக்கு வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத நான் அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை எடிட் பண்ணுங்க. ஓகே, நான் ஏற்கனவே பண்ணிருக்கிற ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் 1. ஓகேயா, ஸ்டெப் 1ல வந்து இந்த பர்டிகுலர் அப்ரூவல் வந்து எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு என்ட்ரு ஆகணும்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல நல்லா நீங்க கவனிக்கணும். இது வந்து என்ட்ரி லெவல் கிரைட்டீரியா கிடையாது. இது வந்து மேனேஜருக்கு போக வேண்டிய ரெக்கார்ட்ஸ்லாம் எது அப்படிங்கறத இங்க நம்ம கான்ஃபிகர் பண்றோம். ஓகேயா, சோ உங்களுக்கு வந்து இப்ப எல்லா ரெக்கார்ட்ஸும் போவேனா, எனக்கு செலக்டடான ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் போகணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து கிரைட்டீரியா செட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ரெக்கார்ட் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க அதை வந்து இங்க கிரைட்டீரியா செட் பண்ணிக்கலாம். ஓகேயா, எனக்கு வந்து 1 மில்லியனுக்கு மேல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இங்க பண்ணலாம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேயா, நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ங்கிறது அங்கேயுமே நீங்க கிரைட்டீரியா மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் டேக் அவே பாயிண்ட். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலா என்ன பண்றோம், எல்லா அப்ரூவல் ஸ்டெப்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் அப்ரூவல் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஃபீல்ட் அப்டேட், சென்டிங் நோட்டிபிகேஷன்ஸ்னா இமெயில். ஓகேயா, ஸோ இந்த கீ டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் அப்ரூவல் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்னு. ஓகே, ஸோ அடுத்து நீங்க வந்து யாரு அப்ரூவர், ஹூ இஸ் த அப்ரூவர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாரு உங்க ரெக்வஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்றாங்களோ ஓகே அவங்க தான் உங்களுடைய அப்ரூவர். ஓகே, அடுத்து யாருன்னு பாக்குறீங்கன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெமோல யார் அப்ரூவர்னு பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர். நீங்க யோசிக்கலாம் எப்படி இந்த மேனேஜருக்கு வந்துட்டு அப்ரூவல் ரெக்வஸ்ட் போகுதுன்னு. ஐ ஷோ யூ ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்க வந்து யூசர் போய் பாருங்க. நான் வந்து இந்த சேல்ஸ் ரெப் இருக்காருல்ல, இவரை நீங்க எடிட் பண்ணுங்க. இவருடைய இந்த யூசர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ஃபீல்டு இருக்கும்ல, மேனேஜர்ன்ற ஃபீல்ட வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து நான் தாரக்குக்கு வந்து ஆக்சுவலி அந்த மேனேஜர் இதை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தாரக் தான் வந்து சேல்ஸ் ரெப்புடைய மேனேஜர். ஓகேயா, ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு செக்ஷனே இருக்கு அப்ரூவல் செட்டிங்ஸ்னுக்கு. ஓகேயா, ஸோ இங்க நீங்க வந்து மேனேஜர் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறனால தான் சேல்ஸ் ரெப் உடைய ரெக்வஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேனேஜர்னு நம்ம வந்து அப்ரூவல் ப்ராசஸ்ல கொடுத்துருக்கறனால இவர் சப்மிட் பண்ற எல்லாமே வந்து தாரக்குக்கு போகுது அப்ரூவலுக்கு. ஓகேயா, ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெலிகேட்டட் அப்ரூவர். ஓகே, டெலிகேட்டட் அப்ரூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய அப்ரூவர் வந்து ஆஃப்ல இருக்காரு, ஓகே, இல்ல ஒருவேளை ஆர்க்ல ஆக்டிவா இல்லாம இருக்காங்க, இன்ஆக்டிவா இருக்காரு. ஸோ யாராவது ஒருத்தர் உங்க ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும், கரெக்டா, இல்ல அப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்னா இங்கேயே நீங்க திருப்பி பாருங்க, இந்த யூசர்லயே பாருங்க, யூ வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன். ஓகே, டெலிகேட்டட் அப்ரூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா, இந்த இடத்துல நீங்க யாரை சூஸ் பண்றீங்களோ, ஓகேயா, யாரை சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு டெலிகேட்டட் அப்ரூவரா இருப்பார். அதாவது தாரக் இல்லாதப்ப இந்த டெலிகேட் அப்ரூவரால உங்க ரெக்கார்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ண முடியும். ஹி ஹாஸ் த ரைட்ஸ் டு டூ தட். ஓகே, ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன், டெலிகேட் அப்ரூவர்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து உங்களுடைய அப்ரூவர் இல்லாதப்போ அவருடைய இடத்துல இருந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. ஓகேயா, இந்த கீ டேர்ம்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இதான் லாஸ்ட். ஸோ நான் வந்து புதுசா வந்து ஒரு அப்ரூவல் ஸ்டெப் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நியூ அப்ரூவல் ஸ்டெப்ஸ் cannot பி ஆடட் டு இட். ஓகேயா, ஸோ அது எப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணிருக்கிற அப்ரூவல் ப்ராசஸ் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு. ஓகேயா, இட்ஸ் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஓகே, let us just click this. ஸோ இந்த அப்ரூவல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி இந்த ஆக்டிவ் மோட். ஓகே, இங்க வந்து ஆக்டிவா ஆக்கிட்டேன். சரியா, ஆக்டிவா ஆக்குனதுக்கு அப்புறமா நீங்க வந்து இங்க வந்து அப்ரூவல் ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இங்க இல்ல. ஓகே, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இப்போ அது இல்ல. ஓகேயா, ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா புது அப்ரூவல் ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. ஓகேயா, ஸோ அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ மல்டிபிள் அப்ரூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப் அப்ரூவல் ப்ராசஸை வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடியே, ஓகேயா, ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஆட் த ஸ்டெப்ஸ்.
ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ்னா என்ன, சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள அப்ரூவல் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம் சேல்ஸ் ஃபோர்ஸில், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு டெமோ பார்த்துருக்கோம், அண்ட் ஒரு வாக் த்ரூவும் பார்த்தோம், ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனும் பார்த்துருக்கோம், அண்ட் கீ டேர்ம்ஸும் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சினாரியோவை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.